சூப்பராக இருக்குது. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்க சேலம் வரைக்கும் வந்திருக்கோம். மீன் பிடிக்க மட்டும் கிடையாதுங்க, நம்மக்கிட்ட ஒரு 16 அடி விசிறி வலை இருக்குது. அந்த விசிறி வலையை ஒரு அண்ணா கிட்ட கொடுத்துட்டு நம்ம புதுசாக ஒரு விசிறி வலை கட்டி வாங்க வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க அண்ணாவோட பேர் பார்த்தீங்கன்னா விஜயகுமார். இவர் விசிறி வலை கட்டுறதுல ரொம்பவே கை தேர்ந்தவர். நம்மளுடைய ப்ளூ கலர் விசிறி வலை பார்த்தீங்கன்னா 16 அடி உயரமும் கிட்டத்தட்ட 7 கிலோ வெயிட்டும் கொண்ட விசிறி வலை. நம்மளால் இந்த விசிறி வலையை வீசவே முடியல. அதனால் நம்மளுடைய இந்த விசிறி வலையை இந்த அண்ணா கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து புதுசாக நம்ம ஒரு விசிறி வலையை கட்டி வாங்க போகிறோம். அதுவும் உள்கயிறே இல்லாமல் ஒரு சைனீஸ் மாடலு, அதுவும் ரொம்ப பெரிய சைஸில் கட்டி வாங்க போகிறோம். அடுத்ததாக நம்ம இவர்கிட்ட இருந்து கட்டி வாங்க போகிற வலை பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் மாடலு, உள்கயிறே இருக்காது அந்த வலையில். அந்த வலையோட உயரம் 15 அடி இருக்கும். அந்த வலையோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 1200 கன்று இருக்கும். 2 கன்று வலை அரஞ்சாம் பிடிக்கிறதுக்காக பிரத்யேகமாக அந்த வலையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வலையை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்டான வலை. ஆனால் இந்த வலையவே அண்ணன் வட்டமாக வீசுகிறாரு. நான் இந்த வலையை வாங்கி கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நான் இதுவரை ஒரு டைம் கூட இந்த வலையை என்னால் வட்டமாக வீசவே முடியல. நான் இந்த வலையை இன்னொருத்தர்கிட்ட இருந்து கட்டி வாங்கும் போது அவர் தெளிவாக சொன்னார், இதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டா, வெயிட்டு கம்மியாக வாங்குன்னு. நான் தான் கேட்கவே இல்லை. சரி ஓகே வாங்க வளவலன்னு பேசாமல் வந்த வேலையை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல ஸ்னேக்கட்டும் ட்ரை பண்ண வந்திருக்கோம். அண்ணன் விசிறி வலை வீச நமக்கு சொல்லி தருவார், அதையும் கற்றுக்குறோம். அதை விட முக்கியமாக இன்றைக்கி விசிறி வலையில் மாற்ற அந்த மீனை எடுத்து நம்ம சேலத்துக்கு கல் மீன் பண்ண போகிறோம். ஆமாங்க, சேலத்தில் வந்து ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா கல் மீன் தான். எனக்கு இதுவரை கல் மீன் பண்ண தெரியாது, அண்ணன் தான் சொல்லி தருவார். வாங்க ட்ரை பண்ணி இன்றைக்கி அருமையான ஒரு கல் மீன் பண்ண போகிறோம். அதுவும் ஜிலேபி மீனை வச்சு பண்ணால் தான் ரொம்ப நல்லா இருக்குமா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளே பிடிச்ச மீனை வச்சு சமைக்க போகிறோம். ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் விரால் மீனுக்காக ட்ரை பண்ணுறோம். ஆனால் சுத்தமாக விரால் மீன் கிடைக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா இந்த இடத்துல கட்டு வலை ரொம்பவே அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல நிறையவே தாமரைங்க இருக்குது. விரால் மீன் வாழ்கிறதுக்கு ஏற்ற இடம் இந்த இடம் தான். ஆனால் கட்டு வலை அதிகமாக பயன்படுத்துறதுனால இந்த இடத்துல மீன் வந்து ஃப்ராகை அட்டாக் பண்ண மாட்டேங்குது. இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் மீன் பிடிக்கணுன்னா குறைஞ்சது காலையில் ரொம்ப சீக்கிரமாக வரணும். ஒரு 5 மணி பாக்கில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மீன் கிடைக்க வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல இருக்க ஜிலேபி மீன் பார்க்குறதுக்கு மீன் தொட்டியில் வளர்க்குற ஃப்ளவரான் மீன் மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜிலேபி மீனும் இதே இடத்துல இருக்குது. நமக்கு இப்போ ஒரு 10 மீனுக்கு மேலே கிடச்சிருச்சு. நம்ம அண்ணா வலை வீசும் போது அதை நல்லா பாருங்கள், எந்த அளவுக்கு பவர் கொடுத்து அந்த வலையை வீசுகிறாருன்னு. இந்த 16 அடி வலையுமே வட்டமாக விழுகுது. இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்கன்னா சபாபுரம் வந்திருக்காரு. இவர் அக்வா ஆங்கிலர்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷிங் சேனல் வச்சுருக்காரு. சிறுமுகையில் இருக்க பெரிய பெரிய ஸ்னேக்கட்டை பிடிப்பார். அவங்க என்ன ப்ரோ மீன் பிடிக்கிறது, நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணாவை பார்த்தீங்கன்னா விசிறி வலை எடுத்து வீச ஆரம்பிச்சிட்டான். அந்த வலை சரியில்லைன்னு இந்த வலையை எடுத்து வீசினா இந்த வலையும் ஒழுங்காக விழுக மாட்டேங்குது. தம்பிக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். விசிறி வலையை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 மடிப்புக்கு மேலே தான் யாராக இருந்தாலும் மடிப்பாங்க. ஆனால் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வலையாக இருந்தாலும் 2 மடிப்பு தான், அதுக்கு மேலே மடிக்கிறதே கிடையாது. ஆனால் வலை பார்த்தீங்கன்னா அவருக்கு வட்டமாக தான் விழுகுது. நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க இந்த கொஞ்ச நேரத்திலே அண்ணன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜிலேபி மீனை பிடிச்சி நாங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான பாதி மீனை ஆல்ரெடி பிடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 2 கிலோவுக்கு ஜிலேபி மீனை பிடிச்சா நாங்கள் சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா ஜிலேபி மீனும் கிடச்சிருச்சு. நம்ம இந்த மீனை எல்லாத்தையும் அருமையாக சுத்தம் பண்ணி சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதுவும் சேலத்து ஸ்பெஷல் கல் மீன் பண்ண போகிறோம். வாங்க. நம்ம கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா மீனை ரொம்பவே ஈஸியாக சுத்தம் பண்ணுறான். கத்தி எதுவுமே இல்லாமல் வெறும் கையை பயன்படுத்தி இந்த மீனை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கான். எப்படின்னு பாருங்கள், கையாலே ஃபுல் மீனையும் சுத்தம் பண்ணி ஈஸியாக எடுத்துட்டான். இந்தா கத்தி எடுத்துக்க. கத்தியா அதற்கான கையே கத்தி வரல பீச்ரா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா மீனையுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் கழுவி எடுக்கணும். கழுவி எடுக்கிறதுக்கு ஒரு கிணத்தடியில் வந்து இப்போ நாங்கள் மீன் எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கஷ்டப்பட்டு மீனை கழுவிக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. இது ஏன் பார்க்குதுன்னு தெரியல. மீனை கேட்குதா இல்லை மீன் வச்சுருக்க அந்த வாழை இலையை கேட்குதான்னு எனக்கு தெரியல. ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் சரியான பசியில் இருக்கிறதுனால வேகமாக சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம். நம்ம கல் மீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மசாலாவை சேர்த்துடணும்.
மீன் சமைக்கிறதுக்கு நம்ம ஜேபி மசாலா தான் யூஸ் பண்ணுறோம். ஜேபி மசாலா மீன் வறுக்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரி கல் மீன் பண்ணவும் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் நிறைய டைம் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம 20 மீன் எடுத்திருக்கோம். 20 மீனுமே கிட்டத்தட்ட 150 கிராமுக்கு மேலே உள்ள மீனுங்க தான். நல்ல சைஸான கரெக்டான அளவில் உள்ள மீன் தான் எல்லாமே. ஒவ்வொரு செட்டு மீனாக எடுத்து மசாலா போட்டு நல்லா ஊற வச்சிடணும். குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா மசாலா பார்த்தீங்கன்னா மீனில் அப்படியே பயங்கரமாக ஏறிடும். சாப்பிடும் போது சுவைங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். அதுலேயும் இந்த ஆற்று ஜிலேபி மீன் பார்த்திங்கன்னா வறுக்கும் போது ரொம்ப சூப்பரான வாசத்தோடு இருக்கும். அதனால் இதை சாப்பிட்றது நல்லாவும் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எதுவுமே கிடையாது. வெறும் மீனில் மசாலா மட்டும் போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு கல் மீன் பண்ண போகிறோம். இது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அரைச்ச வெங்காயம் ரொம்பவே நல்ல வாசத்தை கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட வெங்காயம் கிடையாது. ரொம்பவே பிளெயினாக காட்டில் சமைக்கிற மாதிரி சமைக்க போகிறோம். இந்த இடத்துல எங்களை சுற்றி நிறையவே மாடு இருக்குது. வெயில் ஓவராக இருக்கிறதுனால இந்த ஒரு இடம் தான் நிழலாக இருக்குது. இந்த இடத்த தேடி மாடும் வருது. நாங்களும் இந்த இடத்துல தான் இருக்கோம். ஆனால் மாடு எல்லாம் எங்களை பார்த்து எதுக்கு முறைக்குதுன்னு தான் எங்களுக்கு தெரியலை. ஒரு வழியாக 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு. மீனில் பார்த்தீங்கன்னா மசாலா அருமையாக இறங்கியிருக்கு. இப்போ நம்ம சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு தயாராக இருக்குது நமக்காக. வேகமாக இப்போ நம்ம சமைக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம் வாங்க. எல்லோரும் பசியில் பார்த்தீங்கன்னா செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம அக்வா ஆங்லர் பார்த்தீங்கன்னா பாதி செத்துட்டாரு. நீங்கள் சாப்பிட்டா எங்கள் எல்லார் வயிறு நிறைஞ்சிரும். நல்லா இருக்கா? உப்பு காரம் கரெக்டாக இருக்கா? என்னப்பா நம்ம கூட்டிகிட்டு வந்த நம்ம கெஸ்ட்டு சபானா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு மீன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்போ நான் சாப்பிட இறங்கிட்டேன். மீன் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ஜூஸியாக இருக்குது. மறுபடி பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு மாடு வந்து முறைச்சிக்கிட்டு இருக்குது. இதோட 3 மாடு எங்களை முறைச்சிக்கிட்டு இருக்குது. ஏன் முறைக்குதுன்னே தெரியலை. வந்து எதுவும் முட்டிருமோன்னு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. மாடு முட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் அவரும் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக இருக்கு. உனக்கு சேலத்து மீன் பிடிச்சிருக்கா? சேலத்து மீன் சேலை மாதிரி சூடாக இருக்குது. அநியாய சூடாக இருக்குது. பாருங்க எப்படி கொடுத்துருக்கானு. அப்பா பக்கத்தில் எது மேலே கை வச்சிடாதீங்க. இப்போ நம்ம அண்ணாவுக்கு கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லலாம். இந்த அண்ணாவோட பேர் விஜயகுமார். இந்த அண்ணா தான் நம்மளை இந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவரை நான் டாக்டர் விஜயகுமார்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா என்னோட வலையில் இருக்க எல்லா ஓட்டையும் இவர் தான் எப்போவுமே அடைச்சி தருவார். செம்மையாக இருக்குன்னு சொல்லணும். செம்மையாக இருக்கும். நம்ம அண்ணா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாரு. ஒரு வழியாக நம்ம கல் மீன் பண்ணவும் பழகிட்டோம். மறுபடி நம்மளோட புது வலையை வாங்க சேலத்துக்கு வரும்போது கண்டிப்பாக நல்ல சூப்பராகவே கல் மீன் பண்ணி அண்ணாவுக்கு கொடுத்து அண்ணாவை அசத்துறோம் பாருங்கள். ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா இந்த மாடு எல்லாம் எங்களை குறுகுறுன்னு பார்க்குதுன்னு நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இன்றைக்கி மாட்டு பொங்கல். அதனால் அது எங்களுக்கு விஷ் பண்ண தான் வந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். மாட்டுக்கு தானே இன்றைக்கி பொங்கல், நாங்கள் தானே மாட்டுக்கு வாழ்த்து சொல்லணும். ஆனால் மாடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாழ்த்து சொல்லுது. இது சரியாக இருக்கான்னு தெரியலை. இன்றைக்கி நாங்கள் சேலத்துக்கு வந்து அருமையாக மீன் பிடிச்சி எல்லோரும் சமைச்சு ரொம்பவே ஜாலியாக இருந்தோம் இந்த நாளில். அதுலேயும் நம்ம அண்ணா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கூடவே இருந்து விசிறி வலை வீசி நமக்கு மீன் பிடிச்சி சமைச்சும் கொடுத்தாரு. நம்ம சபாபுரம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷிங் சேனல் வச்சுருக்காரு. அதில் பெரிய பெரிய ஸ்னேக்கட் பிடிக்கிற வீடியோ போடுவார். மறக்காமல் பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ எல்லாம். அவரோட சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். 8 இப்போ 9வது ஓடிட்டு இருக்கு. நான் 2 தான். நான் 4 சாப்பிட்டுக்கிறேங்க. பொய் சொல்கிறாரு. இதோட 110 ஆச்சு. ஒரு வழியாக மீனை பார்த்தீங்கன்னா ஃபுல் கட்டு கட்டியாச்சு. இலையில வெறும் எலும்பு தான் மிச்சம் இருக்குது. மிச்சம் எல்லாத்தையும் கடித்து சாப்பிட்டாச்சு. மீன் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன வண்டி ஓட்ட விட்டுட்டு நம்ம சபாபுரம் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு வராரு. இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்னோண்டு லைக்கை மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ. நம்மளுடைய தாமரை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம திருப்பூரை நோக்கி வேகமாக கிளம்பியாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.